ஐபிஎல் 2025 ஃபைனல் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இடையில் நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் ஜூன் 3 ஈவினிங் 7:30 நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 43 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 21 மேட்சும், சேசிங்கில் ஒரு 22 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா ஒரு 243 பஞ்சாப் கிங்ஸ் ஜிடி கேங்ஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 89 ஜிடி டிசி கேங்ஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ரன் சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 204 ஜிடி டிசி கேங்ஸ்டா சேஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டோட ஏவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 180 to 190. இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் 200 ரன்ஸ் வருது. சேசிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் ரன்ஸ் டவுனாக இருக்கு. பட் கடைசி மேட்சுமே சேசிங்கில் 200+ போயிருக்கு. கடைசியாக விளாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சேசிங்கும் ஜெயிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 36 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் 18 மேட்ச் ஆர்சிபியும் 18 மேட்ச் பஞ்சாபும் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி பொறுத்தளவுக்கு ஒரு 241 பஞ்சாப் எகென்ஸ்டா ஹையஸ்டா அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 84. பஞ்சாப் ஆர்சிபி எகென்ஸ்டா ஒரு 232 ஹையஸ்ட், லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 88. ஹெட் டு ஹெட்டை பொறுத்தளவுக்கு கடைசியாக விளாண்ட 5 மேட்ச் பாருங்க, ஆர்சிபி தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாப் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாபோட ஓவர்சீஸ் பொறுத்தளவுக்கு ஜோ சிங்கிள்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஓமர் ஜாய், கெயில் ஜெமிசன். ஜோ சிங்கிள்ஸ் பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக எல்லா மேட்சும் 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு. ஸ்டோனிஸும் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஒரு சில மேட்சஸ் மட்டும் பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஓமர் ஜாய் ரீசெண்டாக பவுல் பண்ணி மேட்ச் 1 or 2 wickets மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. கெயில் ஜெமிசனுமே ரீசெண்டாக தான் உள்ள வந்திருக்காரு. அவருமே ஒரு சில விக்கெட்டில் எடுக்கிறாரு. பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு பிரஸ்மிரன் சிங்கும் பிரியான் சாரியும் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே பெரிய ஹிட்டிங் ஆடி பார்த்துருக்கோம். ரீசெண்டாக அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் போகல. ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் பெரிய ஹிட்டிங் ஆடுறாங்க. பிரஸ்மிரன் சிங் ரீசெண்டாக விளையாடிட்டு இருந்தாரு. பட் கடந்த சில போட்டிகள் மட்டும் 20 பிலோ தான் வருது. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே 50 அடிச்சுட்டு இருந்தாரு. ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் டவுன் ஜோ சிங்கிள்ஸ் வராரு. பெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்காரு. கடந்த 4 போட்டியிலுமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 30-40 மினிமம் ஆடுறாரு. நல்ல பெரிய ஹிட்டிங் போயிட்டு இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்மில் இருக்காரு. போன மேட்ச் மும்பை கேங்ஸ்டா ஒரு 200 ரன் சேசிங்க பியூட்டிஃபுல்லாக விளையாடி ஜெயிக்க வச்சு கொடுத்தாரு. ஒரு 80+ அடிச்சாரு. பெஸ்ட்டாகவே விளையாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நேல் வதேர வராரு. அவருமே ஒரு பெஸ்ட் ஹிட்டர் தான். சான்சஸ் கிடைக்கும் போது ஒரு சில மேட்ச் பெரிய ஹிட்டிங் ஆடி பார்த்துருக்கோம். சசாந்த் சிங் ரொம்ப லோயர் ஆடுறது தான். ஒரு சில மேட்ச் மட்டுமே அவருமே பெரிய ஹிட்டிங் ஆடி பார்த்துருக்கோம். ஸ்டோனிஸ் அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லை. ஒரு சில மேட்ச் மட்டும் பெரிய ஹிட்டிங் ஆடுறாரு. மற்றபடி ரொம்ப சுமார் தான். ஓமர் ஜாய் பெஸ்ட்டாக பவுல் பண்ணி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. வைசாக் விஜயகுமாருக்கு அப்பப்போ ஒரு சில மேட்ச் சான்சஸ் கிடைக்குது. அவருமே ஒரு சில விக்கெட்டில் எடுத்திருக்காரு. கெயில் ஜெமிசன் கடந்த ஒரு 3 போட்டியில் வந்திருக்காரு. 2 போட்டியில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. யுவேந்திர சலால் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வராரு. அவருமே ஒரு பெஸ்ட் பவுலர் தான். மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ஹர்ஷீப் சிங் பெஸ்ட் பவுலர் தான். எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் கடந்த சில போட்டிகளில் அவருக்கு விக்கெட்டே வரல. அவருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காரு. பஞ்சாபோட லாஸ்ட் மேட்ச் பாருங்க, ஒரு பெஸ்ட்டாக விளையாண்டி ஒரு 200 ரன் சேசிங்க ஈஸியாக ஜெயிச்சாங்க. அதுக்கு பிஃபோர் குவாலிஃபயர் மேட்ச்சில் ரொம்ப லோ ஸ்கோரிங் ஒரு 100 ரன் தான் அடித்தாங்க. ரொம்ப மோசமாக ஆர்சிபி கிட்ட தோத்தாங்க. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 200 ரன்ஸ் ஆவரேஜாக அடிச்சிட்டு இருக்காங்க. பிரப்சிமனோட ரெக்கார்டு பாருங்க, எல்லா மேட்சுமே ஒரு 40-50 மினிமம் ஆடிட்டு இருந்தாரு. கடந்த சில போட்டி பாருங்க ரொம்ப டவுன் தான். ஒரு 6, 18, 13 தான் வந்திருக்கு. அதுக்கு பிஃபோர் ஒரு 28, 21 வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி கேங்ஸ்டா ஒரு 18, 33, 13, 6, 25 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 6, 5, 35, 12, 7 ரன் அடிச்சிருக்காரு. பிரியான் சாரியாமே ஒரு சில மேட்ச் பெரிய ஹிட்டிங் ஆடி பார்த்துருக்கோம். சிஎஸ்கே ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு. பட் ரீசெண்டாக பாருங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பியூட்டிஃபுல் ஆடி இருக்காரு. பாக்கி எல்லா மேட்சுமே லோ ஸ்கோரிங் தான். ஒரு 20, 7, 62, 6, 9. அவருமே ஒரு பெரிய ஹிட்டர் தான். பட் அப் அண்ட் டவுனில் தான் இருக்காரு. ஆர்சிபி கேங்ஸ்டாமே ஒரு 7, 22, 16 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு 20, 47 அடிச்சிருக்காரு. ஜோ சிங்கிள்ஸ் பாருங்க, இந்த ஒரு மேட்ச் தவிர பாக்கி எல்லா மேட்சுமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 38, 73, 32, 30 எல்லா மேட்சுமே பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஆர்சிபி அகேன்ஸ்டாமே ஒரு 4, 29, 14 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே விளையாண்ட ஒரு மேட்ச்சில் 38 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் பாருங்க, போன மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் 200 ரன் சேசிங்க பெஸ்ட்டாகவே விளையாடி ஜெயிக்க வச்சு கொடுத்தாரு. பெரிய ஹிட்டிங் ஆனாரு. இந்த ஒரு மேட்ச் மட்டும் 2 ரன்னு. பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 26 நாட் அவுட், 53, 30. கடைசியாக விளையாண்ட எல்லா மேட்சுமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி கூட கடைசியாக விளையாண்ட மேட்ச் பாருங்க, ஒரு 2, 6, 7 கடைசி 3 மேட்சுமே சிங்கிள் டிஜிட் தான். அதுக்கு பிஃபோர் மேட்சஸ் ஒரு 50, 39 நாட் அவுட். இந்த 2 மேட்ச் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் பாருங்க, கடைசியாக விளையாண்ட 3 மேட்சுமே நாட் அவுட் தான். 87 நாட் அவுட், 97 நாட் அவுட், 58 நாட் அவுட். 3 மேட்சுமே 50+ தான் பெஸ்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
நேரில் வந்துட்டு பாருங்க லாஸ்ட் மேட்ச் பியூட்டிஃபுல்லாக விளையாடி ஒரு 48 ரன் அடிச்சாரு. டீம் ஜெயிக்கிறதுக்கு இவர் அடிச்ச ஒரு ஹிட்டிங் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கு பிஃபோர் மேட்சஸ் கொஞ்சம் லோயர் ஆட தான் சான்சஸ் கிடைக்கிது. ஒரு 8, 2 நாட் அவுட், 16. இந்த மேட்ச் பாருங்க ஒரு 70 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு டீசன்ட் ஹிட்டர் தான். ஆர்சிபிக்கு எக்ஸ்ட்ரா பாருங்க ஒரு 8, 5, 33 நாட் அவுட், 52 நாட் அவுட், ஒரு மேட்ச் 21 அடிச்சிருக்காரு. இந்த கிரௌண்ட்ல பாருங்க 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் 4 ரன், பாக்கி 2 மேட்சுமே 40+, 48, 40 அடிச்சிருக்காரு. சசாந்த் சிங்கை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப லோவர் ஆர்டர் தான் வராரு. அதனால தான் ஸ்கோரிங்குமே கம்மியாக இருக்குது. ஒரு 2, 3 பேட்டிங் கிடைக்கல, ஒரு 11. அதுக்கு முன்னாடி மேட்ச் மட்டும் ஒரு பெஸ்ட்டாக விளையாடி 59 ரன் நாட் அவுட் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டாமே ஒரு 3, 31 நாட் அவுட், 1, 37, 21 நாட் அவுட் பெஸ்ட்டாகவே விளையாடி இருக்காரு. இந்த கிரௌண்ட்லையுமே பாருங்க கடைசி மேட்ச் மட்டும் தான் ஒரு 2 ரன், பாக்கி 2 மேட்சுமே 44 நாட் அவுட், 61 நாட் அவுட் பெஸ்ட்டாகவே விளையாடி இருக்காரு. ஸ்டோனிங்ஸ் பாருங்க ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 44 அடிச்சாரு, ஒரு மேட்ச் ஒரு 26 அடிச்சிருக்காரு. பாக்கி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஹிட்டிங் இல்லை. ஆர்சிபி எகென்ஸ்டா ஒரு 26, 1, 7 நாட் அவுட், 24, 13 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரௌண்ட்லையுமே ஒரு 2, 20, 4 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு போன மேட்ச் மட்டும் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் பவுல் பண்ணல. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் பவுல் பண்ணால விக்கெட் வரலை. ஆர்சிபி எகென்ஸ்டாமே ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கிரௌண்ட்லையுமே கடைசி விளையாண்ட ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஓமர் சாயுமே பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான், அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. பாருங்க ஒரு 2-3 மேட்ச் மட்டும் ஒரு 18, 1, 21 அடிச்சிருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டா ஒரு 18 அடிச்சிருக்காரு. இந்த கிரௌண்ட்ல ஒரு மேட்ச்லயும் 16 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல டீசெண்டா பவுல் பண்ணி 2 மேட்ச் தவிர பாக்கி எல்லா மேட்சுமே 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டா 2 மேட்ச்லயும் விக்கெட் வரல. இந்த கிரௌண்ட்ல கடைசி மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் விக்கெட் வரல. இந்த மேட்ச் 1, இந்த மேட்ச் 1 எடுத்திருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங்கை பொறுத்தளவுக்கு இந்த சீசன் ஆரம்பிச்ச எல்லா மேட்சஸுமே பெஸ்ட்டாக பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா மேட்சுமே 1 விக்கெட்ஸ் மினிமம் வந்துட்டு இருந்துச்சு. கடந்த 5 போட்டியில் பாருங்க ஒரு 2 விக்கெட் தான் இருந்திருக்கு. அது ஒரு மேட்ச்ல தான், பாக்கி எந்த மேட்சுமே விக்கெட் இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டா கடைசி மேட்ச் விக்கெட் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 1, 2, 1 இந்த 3 மேட்ச் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. இந்த மேட்ச் விக்கெட் வரலை. இந்த கிரௌண்டில் விளையாட மேட்ச்சில் இந்த மேட்ச் விக்கெட் இல்லை. இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் இல்லை. இந்த மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கைல் ஜெமிசன் பொறுத்தவரைக்கும் கடந்த 3 போட்டியில் சான்ஸ் கிடைச்சது. 2 போட்டியிலுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச் மட்டும் விக்கெட் வரல. ஆர்சிபி எகென்ஸ்டா விளையாண்ட ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரௌண்ட்ல விளையாண்ட ஒரு மேட்ச்லயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. யுவேந்தர் சஹால் இன்ஜூரில ரிட்டர்ன் வந்திருக்காரு. போன மேட்ச் தான் விளையாண்டாரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா பாருங்க ஒரு 1, 4, 3 ஓரளவுக்கு பெஸ்டா பவுல் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டா ஒரு பெஸ்டாவே பவுல் பண்ணியிருக்காரு. 1, 2, 1, 2 கடந்த 4 போட்டியிலுமே பெஸ்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் மட்டும் விக்கெட் வரல. இந்த கிரௌண்ட்லயுமே பாருங்க ஒரு மேட்ச் தவிர பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. வைஷாக் விஜயகுமாருக்கு அப்பப்போ ஒரு சில மேட்சஸ் மட்டும் சான்சஸ் கிடைக்குது. அவருமே பெஸ்ட்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி மேட்ச் ஒரு விக்கெட்டும், அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் விக்கெட் வரலை. இந்த மேட்சும் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கிரௌண்ட்லையுமே கடைசியாக 2 மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் விக்கெட் வரலை. ஆர்சிபியோட ஓவர்சீஸ் பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், ரோமாரியோ செப்பர்ட் அண்ட் ஜோஸ் ஹசல்வுட். பிலிப் சால்ட்டை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே பெரிய ஹிட்டிங் ஆறாரு. ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்தளவுக்கு இந்த சீசன் சுத்தமாக எடுபடல, ரொம்ப ஓவர் ஃபார்மில் தான் இருக்காரு. ரோமாரியோ செப்பர்டு பேட்டிங்கில் அந்தளவுக்கு சான்சஸ் கிடைக்கல, பட் டீசெண்டாக பவுல் பண்ணி லாஸ்ட் 3 மேட்சஸும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஜோஸ் ஹசல்வுட் பெஸ்ட் பவுலரு, டீசெண்டாக பவுல் பண்ணி மினிமம் 2-3 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர் தான். எல்லா மேட்சுமே பெஸ்ட்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. டீமை பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட்டும் விராட் கோலி ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேரும் பெரிய ஹிட்டு, டீசெண்டாக ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 1 டவுன் மயங்க் அகர்வால் விளையாடுறாரு. மயங்க் அகர்வாலுமே ஓரளவுக்கு நார்மல் விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஒரு 10 to 20 ரன்ஸ் மினிமம் ஆடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ரஜத் பட்டிதார் வருவார். அவருமே டீசெண்டான பேட்ஸ்மேன் தான், பட் ரீசெண்டாக அவருமே ஒரு பில்லா 20 தான் எல்லா மேட்சுமே ஸ்கோரிங் வருது. ஜிதேஷ் சர்மாவை பொறுத்தளவுக்கு அவருமே ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான், பட் பெருசாக அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கல. ஒரு மேட்ச் மட்டும் டீசெண்டாக விளையாடி ஒரு 80+ ஆடி டீமை ஜெயிக்க வச்சாரு. நெக்ஸ்ட் ஃபினிஷரோடு லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ரோமாரியோ செப்பர்டு. லிவிங்ஸ்டன் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை, ரொம்ப டவுனில் தான் இருக்காரு. ரோமாரியோ செப்பர்டுக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சான்ஸ் கிடைச்சது. பியூட்டிஃபுல்லாக ஒரு 50 வேறு அடிச்சாரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. குருநாள் பாண்டியாமே ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான், பட் அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. ஒரு மேட்ச் மட்டும் பேட்டிங் கிடைச்சது, ஒரு 70+ ஆனாரு. பாக்கி இந்த மேட்ச் அவருக்கு பேட்டிங் கிடைக்கலை. பவுலிங்கில் ஒரு டீசெண்டாக பவுல் பண்ணி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. புவனேஸ்வர் குமார் பெஸ்ட்டாக பவுல் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. எஸ்தாயாலுமே அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுக்கிறாரு. ஜோஸ் ஹசல்வுட் பொறுத்தளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காரு. அவருமே பெஸ்ட்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. சுயேஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் ஒரு பெஸ்ட்டாக பவுல் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு பிஃபோர் ஒரு சில மேட்சஸ் மட்டும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆர்சிபியோட லாஸ்ட் 5 மேட்ச் பாருங்க. இந்த குவாலிஃபயர் மேட்ச்ல ஒரு 101 ரன்னுக்கு பஞ்சாபை சுருட்டினாங்க. பெஸ்ட்டாகவே பேட்ஸ் பண்ணி ஒரு
10 ஓவர்லேயே அடிச்சு ஜெயிச்சாங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே இந்த மேட்ச் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 200 ரன்ஸ் ஆவரேஜாக மினிமம் அடிக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்க இந்த சீசனை பொறுத்தளவுக்கு. ரெக்கார்ட் பாருங்க, விராட் கோலி கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 12 ரன், அதுக்கு பிஃபோராக ஒரு 54, 43, 62, 51. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. பஞ்சாப் எகென்ஸ்டாவுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரு 12, 73 நாட் அவுட், 1, 92, ஒரு மேட்ச் 77 அடிச்சிருக்காரு. 5 மேட்ச்சில் 3 மேட்ச் 70+ ஆடிருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிருக்காரு பஞ்சாப் எகென்ஸ்டா. இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு 33, 70 நாட் அவுட்டு, ஒரு மேட்ச் 7 ரன்னு. பிலிப் சால்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் சிங்கிள் டிஜிட். பாக்கி எல்லா மேட்சுமே பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு 56 நாட் அவுட்டு, அதுக்கு பிஃபோர் ஒரு 30, 62, 26. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிருக்காரு. பஞ்சாப் எகென்ஸ்டாவே ஒரு 56 நாட் அவுட், ஒரு ரன் அடிச்சிருக்காரு. மயங்க் அகர்வால் பாருங்க, ஓரளவுக்கு நார்மலாக விளையாடிருக்காரு. 19, இந்த மேட்ச் ஒரு 41 நாட் அவுட்டு, 11, 5, 16. பஞ்சாப் எகென்ஸ்டாவே ஒரு 19, 21 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு 16 ரன் அடிச்சிருக்காரு. பட்டிதார் பாருங்க, டீசெண்டாக விளையாடி எல்லா மேட்சுமே 40, 50 அடிச்சுட்டு இருந்தாரு. கடந்த சில போட்டிகள் ரொம்ப டவுன் தான். எல்லா மேட்சுமே பிலோ 20 தான். ஒரு 15 நாட் அவுட், 14, 18, 11, 16. பஞ்சாப் எகென்ஸ்டா ஒரு 15 நாட் அவுட், 12, 23, 55, 18. பட் இந்த கிரவுண்ட்ல பாருங்க, 2 மேட்சுமே பெஸ்டா விளையாடி இருக்காரு. ஒரு 34, 58 அடிச்சிருக்காரு. ஜிதேஷ் சர்மா பாருங்க, அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. ஒரு மேட்ச் மட்டும் பேட்டிங் கிடைச்சது. ஒரு 200 ரன் சேசிங்க, பெஸ்ட்டாக விளையாடி ஜெயிக்க வச்சு கொடுத்தாரு. பஞ்சாப் எகென்ஸ்டாமே ஒரு 11, 2 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு 16 அடிச்சிருக்காரு. ரொமாரி செப்பர்டுக்கு பாருங்க, எந்த மேட்சுமே பேட்டிங் கிடைக்கல. சிஎஸ்கே எகென்ஸ்டா கடைசி 2 ஓவர் தான் உள்ள வந்தாரு, ஒரு 50 அடிச்சாரு. அவருமே ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான், பட் பேட்டிங் அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. பட் ரீசெண்டாக பவுல் பண்ணி பாருங்க, கடைசி 3 மேட்சுமே ஒரு 1, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டா கடைசியாக விளையாண்ட 2 மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. லிவிங்ஸ்டனோட ரெக்கார்டு பாருங்க, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அவர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். அதர் சீசன்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்டிங் ஆடி பார்த்துருக்கோம். பட் இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்தளவுக்கு அவருக்கு சுத்தமாக ஈடுபடலை. எந்த மேட்சுமே சொல்லிக்கிற அளவுக்கு ரன்ஸ் வரவே இல்லை. பவுலிங்குமே அந்த அளவுக்கு அவர் கொடுக்கறது இல்லை. பேட்ஸ்மேனை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் அவர் ப்ரூவ் பண்ணுறது இல்லை. குருநாள் பாண்டியா பாருங்க, அவருக்குமே கடைசி 5 போட்டியில் 3 போட்டி பேட்டிங்கே கிடைக்கல. ஒரு மேட்ச் ஒரு 8 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 73 நாட் அவுட்டு. பஞ்சாப் எகென்ஸ்டாவே ஒரு மேட்ச் 43 அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பாருங்க, கடைசி 2 போட்டி தவிர பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் மினிமம் எடுத்து கொடுத்துருக்காரு. பஞ்சாப் எகென்ஸ்டா கடைசி விளையாண்ட 2 போட்டியில் ஒரு 2 விக்கெட் எடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி விக்கெட் வரல. இந்த ஊரில் கடைசி விளையாண்ட மேட்ச் விக்கெட் வரலை. அசல் பாருங்க, ஒரே ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. கடைசி விளையாண்ட 5 மேட்ச்சில் எல்லா மேட்சும் பெஸ்ட்டாக பவுல் பண்ணி 3, 2, 4, 3 பெஸ்ட்டாக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாவே பாருங்க, 2 மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் விக்கெட் வரலை. இந்த கிரவுண்டில் கடைசி விளையாண்ட மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. புவனேஸ்வர் குமார் பாருங்க, அவருமே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் வரல. பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 1, 1, 1. இந்த மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக பவுல் பண்ணியிருக்காரு. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாமே ஒரு 1 விக்கெட் இல்லை, 2 விக்கெட் இல்லை, 2 அவ்வளோ பெஸ்ட்டாக பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியாக விளையாண்ட 2 மேட்ச் விக்கெட் வரல. 2023 நடந்த ஒரு மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. பாருங்க, எஸ் தயால் பாருங்க, இந்த 2 போட்டியில் விக்கெட் இல்லை. அதுக்கு பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 2, 1, 1 எடுத்திருக்காரு. பஞ்சாப் எகென்ஸ்டாமே ஒரு மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 மேட்ச் விக்கெட் வரல. ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 5 போட்டியில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சுயேஷ் சர்மா பாருங்க, லாஸ்ட் மேட்ச் பெஸ்ட்டாக பவுல் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு பிஃபோர் சொல்லிக்கிற அளவுக்கு ரெக்கார்டு இல்லை. 4 போட்டியிலுமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. பஞ்சாப் எகென்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 3, 2 விக்கெட் இல்லை, 1 பெஸ்ட்டாக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே கடைசியான மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆர்சிபியோட பேட்டிங் பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட்டும் விராட் கோலி ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே பெரிய ஹிட்டர் தான். நல்ல ஃபார்மில் இருக்காங்க. டீசெண்டாக விளையாடி 30, 40 மினிமம் ஆடுறாங்க. அவங்க 2 பேருமே சேஃப் பிக்கு தான். மயங்க் அகர்வால் ஒரு 10 to 15 ரன்ஸ் மினிமம் வரும். எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரஜத் பட்டிதாருமே ஒரு 20, 25 ரன்ஸ் மினிமம் வரும். அவருமே ஒரு சேஃப் பிக்கு தான். லியாம் லிவிங்ஸ்டன் சுத்தமாக ஃபார்மே இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிதேஷ் சர்மா பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான், பட் லோயர் ஆர்டர் வராது. எஸ்எல்ல சேஃப் இல்லை, ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொமாரி செப்பர்டுக்கு பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை, ரொம்ப டவுன் ஆர்டர் வந்துட்டாரு. பட் பவுலிங்கில் ஒரு டீசெண்டாக விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு சேஃப் பிக்கு தான். குருநாள் பாண்டியாவுமே பேட்டிங் கிடைக்கிறது இல்லை, பட் பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே ஒரு சேஃப் பிக்கு தான். புவனேஸ்வர் குமார் பொறுத்தளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காரு. எல்லா மேட்சுமே 1 or 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. எஸ்டாயிலுமே அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுக்கிறாரு. எஸ்எல்ல ரிஸ்க் தான், ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. அசல் விட்டு பெஸ்ட்டாக பவுல் பண்ணி எல்லா மேட்சுமே 2, 3 விக்கெட் மினிமம் வருது. அவருமே ஒரு சேஃப் பிக்கு தான். சுயேஷ் சர்மா கடந்த போட்டி மட்டும் ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பாக்கி அதுக்கு முன்னாடி பெருசாக ரெக்கார்டு இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு புவனேஸ்வர் குமார், எஸ் தயால்,
ஹசல்வுட் 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக போடுறாங்க. ரொமாரியோ செப்பர்டு, குர்னால் பாண்டியா, சுயேஷ் சர்மா ஓவர்ஸை டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதில் டெத் அண்ட் பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், ஹசல்வுட் 3 பேரும் டெத் அண்ட் பவுலிங்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. பஞ்சாபை பொறுத்தளவுக்கு பிரியான்ஸ் ஆரியாவும் பிரப்சிமரன் சிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே பெரிய ஹிட்டிங் ஆடி நல்லா ஹை ஸ்கோரிங்லாம் அடிச்சு பார்த்துருக்கோம். பட்டு கடந்த சில போட்டிகளில் ரொம்ப டவுனாக தான் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்ம் இல்லை. 2 பேருமே பெரிய ஹிட்டர் தான். பவர் பிளேயர் தாண்டுற பட்சத்தில் அவங்களுமே 30-40 மினிமம் போடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுமே சேஃப் பிக்கு தான். ஜோ சிங்கிள்ஸு கடந்த 4 போட்டியில் பெஸ்ட்டாகவே விளையாடிருக்காரு. அவருமே ஒரு சேஃப் பிக்கு தான். ஒரு 30-40 ரன்ஸ் மினிமம் அடிக்கிறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மேட்ச் பெரிய ஹிட்டிங் ஆடிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சஸுமே டீசெண்டாக விளையாடிருக்காரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். நயல் வேதரா கொஞ்சம் லோயர் ஆர்டரில் தான் வராரு. ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் சான்சஸ் கிடைக்குது. பெரிய ஹிட்டிங் ஆடுறாரு. SLRSக்கு GL யூஸ் பண்ணிக்கோங்க. சசாந்த் சிங் ரொம்ப லோயர் ஆர்டர் தான். அவருமே SL அவாய்ட் பண்ணிட்டு GL யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோனிஷு சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. ஒரு சில மேட்சஸ் மட்டும் ஆடி இருக்காரு. அவருமே SL அவாய்ட் பண்ணிட்டு GL யூஸ் பண்ணிக்கோங்க. ஓமர் சாய் டீசெண்டாக பவுல் பண்ணி ஒரு மேட்ச் மினிமம் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவருமே ஒரு சேஃப் பிக்கு தான். கைல் ஜெமிசனுமே அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவருமே ஒரு சேஃப் பிக்கு தான். ஐசாக் விஜயகுமார் அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் கிடையாது. ஒரு சில மேட்சஸ் மட்டும் விக்கெட் வருது. SL அவாய்ட் பண்ணிட்டு GL யூஸ் பண்ணிக்கோங்க. ஹர்ஷ்தீப் சிங் பெஸ்ட்டாக பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் கடந்த சில போட்டிகளில் விக்கெட்டே வர்றதில்லை. பட் அவருமே ஒரு நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். யுவேந்திர சலால் பெஸ்ட் விக்கெட் டேக்கர் தான். அவருமே ஒரு சேஃப் பிக்கு தான். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஓமர் சாய், கைல் ஜெமிசன், ஹர்ஷ்தீப் சிங், யுவேந்திர சலால் 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக போடுவாங்க. ஐசாக் விஜயகுமாரும் மார்க்கஸ் ஸ்டோனிஸும் ஓவர்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. இதில் டெத் அண்ட் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஓமர் சாய், கைல் ஜெமிசன், ஹர்ஷ்தீப் சிங் 3 பேரும் டெத் அண்ட் பவுலிங்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. RCB பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட்டு, விராட் கோலி, ரஜத் பட்டிதார், கர்னால் பாண்டியா, ஹசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் சேஃப் பிக்காக இருப்பாங்க. பஞ்சாபை பொறுத்தளவுக்கு பிரப்சிமரன் சிங், ஜோ சிங்கிள்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர், பிரியான்ஸ் ஆரியா, ஓமர் சாய், ஹர்ஷ்தீப் சிங், யுவேந்திர சலால் இவங்க சேஃப் பிக்காக இருப்பாங்க. GL பொறுத்தளவுக்கு ஜிதேஷ் சர்மா பெரிய ஹிட்டர் தான். சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. இன்கேஸ் டாப் ஆர்டர் ஏதாவது டவுன் ஆகும்போது ஜிதேஷ் சர்மா பெஸ்ட் ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்குது. GL யூஸ் பண்ணிக்கோங்க. நயல் வேதராமே ஒரு சில மேட்சஸ் 40+ ஆடி பார்த்துருக்கோம். அவருமே கண்டிப்பாக GL யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோனிஸ் பெரிய ஹிட்டரு. பட் ரீசெண்டாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹிட்டிங் போகிறதில்ல. அவருமே பெரிய ஹிட்டிங் ஆட சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அவருமே GL யூஸ் பண்ணிக்கோங்க. ரொமாரியோ செப்பர்டு பேட்டிங் கிடைக்காட்டியும் பவுலிங்கில் கண்டிப்பாக ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவருமே ஒரு சேஃப் பிக்கு தான். லியம் லிவிங்ஸ்டன் பெரிய ஹிட்டர் தான். போன சீசன்களில் பெரிய ஹிட்டிங் ஆடி பார்த்துருக்கோம். பட் இந்த சீசனை பொறுத்தளவுக்கு ஓவர் ஃபார்மில் தான் இருக்கார். மோஸ்ட் ப்ராபபிளி ஏதோ ஒரு மேட்ச் அவருக்குமே கிளிக் ஆகும். பெரிய ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்குது. அவருமே கண்டிப்பாக GL யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் தயால், கைல் ஜெமிசனுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுமே GL கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. SL டீமை பொறுத்தளவுக்கு விராட் கோலியும் ஸ்ரேயஸ் ஐயரையும் சேஃப் கேப்டன், வைஸ் கேப்டனை யூஸ் பண்ணிக்கோங்க. GL பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட்டு, பிரப்சிமரன் சிங்கு, ஜோ சிங்கிள்ஸ் இவங்க 3 பேருமே பெஸ்ட்டாக ஹிட்டிங் விளையாடிட்டு இருக்காங்க. 3 பேருமே GL கேப்டன், வைஸ் கேப்டனை யூஸ் பண்ணிக்கோங்க. GL டீமை பொறுத்தளவுக்கு ஜோ சிங்கிள்ஸை கேப்டனாக யூஸ் பண்ணியிருக்கோம். விராட் கோலியை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். இந்த GL டீமில் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும் பிலிப் சால்ட்டை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம். SL டீமை பொறுத்தளவுக்கு கோலியை கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். எல்லா டீம்லையுமே ஒரு சில மெயின் பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் SL டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.